ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த்ரெட் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி கிளாஸில் இருந்து நம்ம த்ரெட் கிரியேட் பண்ணோம். இப்போது இன்டர்ஃபேஸ் ரன்னபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்லேருந்து எப்படி நம்ம த்ரெட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாக ஃபஸ்ட் நம்ம த்ரெட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அண்ட் பப்ளிக் வாய்ட் ரன். ஓகே, ஸோ இங்கே சிஸ் அவுட் ஏ ஹலோ. ஓகே, அண்ட் இப்போ நான் a obj equal to new a and obj dot start. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போது த்ரெட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது த்ரெட்டு எப்படி ரன்னபிளை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். இப்போது இந்த கிளாஸ் ஏ த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுது கரெக்டாக. ஓகே, ஸோ ஒருவேளை இந்த கிளாஸ் ஏ த்ரெட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் வேறு ஏதாவது ஒரு கிளாஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வைங்களேன். லெட்ஸ் சே மேங்கோன்னு ஏதோ ஒரு இல்லை அனிமல்னு ஏதோ ஒரு கிளாஸ் இருக்குது, ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வைங்களேன். இந்த கிளாஸால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே, இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால், அதாவது இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரெண்டு கிளாஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இன்டர்ஃபேஸ் மூலமாக எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் அதை கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஸ் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி பண்ணுறது? ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், த்ரெட் அப்படின்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த த்ரெட் அப்படின்ற கிளாஸ் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா, ரன்னபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே, ரன்னபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நம்ம இப்போது எக்ஸ்டெண்ட் த்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிளாக பண்ணிக்கலாம். ஓகே, இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது இங்கே அடுத்து ஒரு எரர் வருது. நல்லா கவனிங்க. ஓபிஜே டாட் ஸ்டார்ட்டில் எரர் வருது. இங்கே ஏன் எரர் வருது அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். த்ரெட்டில் தான் ஸ்டார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ரன்னபிளில் ஸ்டார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இல்லை. அப்போது எனக்கு த்ரெட்டும் வேணும், த்ரெட் அப்படின்ற கிளாஸும் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், த்ரெட்டுக்கு நான் புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. த்ரெட் t1 ஈக்குவல் டு நியூ த்ரெட். ஓகே, த்ரெட்டுக்கு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். த்ரெட்டில் என்ன இருக்கும், ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா, நான் ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த த்ரெட்டுக்கும் என்னோட இந்த கிளாஸுக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தப்படுத்தணும்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த த்ரெட்குள்ளே இந்த ஓபிஜேவை போடுறேன். ஓகே, இது டிஃபால்ட்டாக இதோட டைப் என்ன, ரன்னபிள். ஓகேவா, அந்த ரன்னபிளை நான் இந்த த்ரெட்குள்ளே பாஸ் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே. ஓகே, இப்போது நான் t1 டாட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோட இந்த ரன் மெத்தட் எனக்கு கால் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு ஹே ஹலோ கால் ஆகுது. ஓகே, இப்படி தான் ரன்னபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் த்ரெட் க்ரியேட் பண்ணுவீங்க. இங்கே இன்னொரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட டைப் நான் ஏனே வச்சுருக்கேன். ஆனால் இங்கேருந்து வர்றப்ப நமக்கு ரன்னபிளாக தான் வரும். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஏ போடுறதுக்கு பதிலாக நம்ம ரன்னபிள்னு போட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஏன்னு வர்ற டைப்பை நம்ம ரன்னபிள் ஓபிஜேயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இது நீங்கள் பண்ணாட்டினாலும் ஃபங்க்ஷனல் டிவைஸ் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். பட் இது குட் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் ரன்னபிள் ஓபிஜேன்னு போடுறதுனால இந்த இடத்துல நீங்கள் நியூ ஏ போடலாம், நியூ பி போடலாம், நியூ சி போடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, இப்படி தான் நீங்கள் ரன்னபிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, வீடியோவை எகெயின் பாஸ் பண்ணிட்டு எகெயின் இதே மாதிரி இன்னொரு ரன்னபிள் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, see you next video. Bye bye. Hey guys, thank you so much for watching this series till end. இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை ஷோ பண்ணுங்கள். இன்னும் அட்வான்ஸான கான்செப்ட் எல்லாமே நெக்ஸ்ட் சீரீஸில் நாங்கள் உங்களுக்காக கவர் பண்ணுறோம். Until then, bye bye.